Guys, welcome back to Entrepreneurship Encyclopedia. Already burn rate no video பார்த்திருப்பீங்க. அதுக்கு சிமிலரான டாபிக் தான் வந்து பாத்தீங்கன்னா ரன்வே அப்படினு சொல்லிட்டு. burn rateன்றது எவ்வளவு ஃபாஸ்ட் நீங்க செலவு பண்றீங்க உங்க ஃபண்டிங்கையும் கேபிட்டலையும்ன்றது. ரன்வேன்றது அந்த burn rate வச்சு எவ்வளவு குயிக்கா கம்பெனி வந்து ஸ்டாப் ஆக போகுது அப்படின்றது. which means இருக்கிற காசை வச்சு எவ்வளவு நாள் நீங்க கம்பெனியை ஓட்ட முடியும் ப்ராஃபிட்டே இல்லனா கூட. வாவ் நல்லா இருக்குல இது. இருக்கிற காசை வச்சு எத்தனை நாள் கம்பெனி ஓட்ட முடியும். அதான் வந்து ரன்வே. இந்த ரன்வே தான் பிரச்சனை நிறைய கம்பெனிஸ்க்கு. பிகாஸ் ஃபண்டிங் ரைஸ் பண்ணிட முடியும் ஈஸியாக, இல்லை வந்து நம்ம காசையும் உள்ளே போட்டுற முடியும். ஆனால் இந்த ரன்வேன்றது நிறைய பேருக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இந்த ஷார்ட் ரன்வேனால வந்து ஏரோப்ளேன் மூவ் ஆகுது. அந்த எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்களேன், ஒரு ஃப்ளைட் இருக்குது, அதை டேக் ஆஃப் ஆகணும்னா ரன்வே நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரெப்ரசன்டேஷனோட என் ரன்வே சின்னதாக இருந்துச்சுன்னா இப்படியே போய் நின்றோம் வண்டி போகாது மேலே. பட் ரன்வே பெருசாக இருந்தால் இட் வில் கோ மொமெண்டம் வில் கெயின் அண்ட் இட் வில் கோ அப். இதுக்கு தான் வந்து ஆக்சிலேட்டர்னு ஒன்று இருக்குது. இதுக்கு தான் வந்து இன்குபேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் பிளான் பண்ணி ப்ராப்பராக இதெல்லாம் பண்ண போகிறோன்ற ஒரு ஃபுல் ஐடியாவோடு வரும். இந்த வீடியோஸ் மொத்தத்தையும் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் பிஸ்னஸே ஆரம்பிக்கணும் ஆக்சுவலாக. பிகாஸ் இதில் எல்லா டேர்ம்ஸும் நான் பேசியிருக்கேன். அண்ட் எல்லா டேர்ம்ஸையும் வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளானை ப்ராப்பராக மேக் பண்ணிவிட்டு இதெல்லாம் என்னன்றதை உங்கள் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறேன் 100% குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் இந்த திரும்ப கோளாறு நிறைய பேர்லாம் பார்க்குறதே கிடையாது. நீங்கள் பட்டுன்னு ஆரம்பிச்சிடுறீங்க. பட் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போய் உட்காந்து பேசும்போதோ, இல்லை நீங்களே பிஸ்னஸில் வந்து போட்ட காசு ஏன் வரலன்றப்ப யோசனை பண்ணும்போது இதை நீங்கள் கால்குலேட் பண்ணாமல் பண்ணதுனால தான். ரிஸ்க்கு தப்பு கிடையாதுங்க. ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணி எடுக்காதான் தப்பு. குதிக்கிறது தப்பு கிடையாது. குதிச்சா கீழே சாக மாட்டேன்னு தெரிஞ்சுக்கணும். குதிக்கும் போது பேராஷூட் விரிக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர நீங்கள் குதிக்கும் போது பேராஷூட் விரியாத மாதிரி குதிக்கக்கூடாது. தட் பீங் டு தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் கிரேட் டே.